குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்கள் கம்ப்யூட்டர் சார் அருள்முருகன் சார் பேசுகிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 11th சாப்டரில் என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தோன்னா என்ன டாபிக் பார்க்குறோம்னா டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ஸ். த ஃபாலோயிங்ஸ் ஆர் டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ஸ் யூஸ்ட் இன் டேட்டாபேஸ். ஸோ நம்மளுடைய டேட்டாபேஸில் வந்து என்னென்ன ரிலேஷன்ஷிப்ஸ் டைப் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட் ஒன் வந்து 1-to-1 ரிலேஷன்ஷிப்ஸ். ஒருத்தர் ஒருத்தரோட வந்து ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது, அது 1-to-1 ரிலேஷன்ஷிப்ஸ். அடுத்தது 1-to-many ரிலேஷன்ஷிப்ஸ். ஒருவர் வந்து மோர் தேன் நபர் கூட வந்து ரிலேஷன்ஷிப்ஸ் வச்சுருக்கிறது வந்து 1-to-many ரிலேஷன்ஷிப்ஸ். ஸோ அடுத்தது many-to-1 ரிலேஷன்ஷிப்ஸ். many-to-1னா வந்து நிறைய பேர் ஒருத்தர் கூட வந்து ரிலேஷன்ஷிப்ஸ் வச்சுக்கிறது. அடுத்தது many-to-many ரிலேஷன்ஷிப்ஸ். நிறைய பேர்த்து கூட வந்து ரிலேஷன்ஷிப்ஸ் வச்சுக்கிறோம், அது பேர் வந்து many-to-many ரிலேஷன்ஷிப்ஸ். பார்த்தீங்கன்னா வந்து 1-to-1 ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து இன் 1-to-1 ரிலேஷன்ஷிப்ஸ் one entity is related with only one other entities. இதில் பார்த்தீங்கன்னா வந்து only one entities தான் இருக்கும் அதில். ஸோ only 1-to-1 ரிலேஷன்ஷிப்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து one entity is related with only one other entities. பார்த்திங்கன்னா வந்து இப்போ ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வந்து ஒரு என்டிட்டி வந்து ஒரே ஒரு என்டிட்டியை வந்து என்ன பண்ணுறாங்க, ரிலேஷன்ஷிப் வச்சுருக்காங்க. ஸோ அதுமாதிரி பார்த்திங்கன்னா இது ஒரே ஒரு என்டிட்டி கூட ரிலேஷன்ஷிப், இந்த என்டிட்டி கூட ரிலேஷன்ஷிப்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ வந்து ஒன்லி ஒன் என்டிட்டிஸ் தான் வந்து ரிலேஷன்ஷிப்ஸ் வச்சுருக்கோம். ஸோ ஒன் ரோ in a table is linked with only one row. ஒரு ரோ அந்த டேபிளில் வந்து ஒரு ரோ இருக்குது, அது வந்து வேறொரு டேபிளில் இருக்கக்கூடிய ஒரு ரோ கூட வந்து லிங்க் பண்ணிக்கலாம். அனதர் டேபிள் அண்ட் வைஸ் வர்சா. ஒரு டேபிள் இன்னொரு டேபிள் இருக்குது, ஒரு டேபிளில் இருக்கக்கூடிய ரோவோ இன்னொரு டேபிள் இருக்கக்கூடிய ரோ வந்து நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். இல்லை அதே டேபிளில் இருக்கக்கூடிய ரோ வந்து லிங்க் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் a student have only one exam number. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரே ஒரு எக்ஸாம் நம்பர் தான் இருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டூடெண்ட், இது வந்து என்னது ஸ்டூடெண்ட்டு சொல்கிறோம். ஸோ இது எல்லாமே வந்து ஸ்டூடெண்ட் நேமு. அடுத்தது வந்து எக்ஸாம் நம்பர் இருக்குது. தமிழ்ச்செல்வி அவங்களுடைய நம்பர் வந்து 1001, ஜெயபாண்டியன் 1002, சரோஜினி வந்து என்ன சொல்லுவோம் வந்து 1003. ஸோ இது மாதிரி வந்து ஸ்டூடெண்ட் நேமும் எக்ஸாம் நம்பரும் கொடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா 1-to-1 ரிலேஷன்ஷிப்ஸ் தான் வச்சுருக்காங்க. இதை வச்சு 1-to-1 ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு என்டிட்டி கூட ரிலேஷன்ஷிப் இல்லையா. அதனால் வந்து 1-to-1 ரிலேஷன்ஷிப்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் த ஸ்டூடெண்ட் கேன் ஹேவ் ஒன்லி ஒன் எக்ஸாம் நம்பர். ஸோ ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 1-to-many ரிலேஷன்ஷிப்ஸ். 1-to-many ரிலேஷன். ஸோ ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து 1-to-many ரிலேஷன்ஷிப்ஸ். 1-to-many ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து in 1-to-many ரிலேஷன்ஷிப்ஸ் one entity is related to many other entities. இதில் 1-to-many ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு என்டிட்டி வந்து அடுத்து இன்னொரு மெனி என்டிட்டிஸ் கூட வந்து என்ன பண்ணியிருக்கோம், ரிலேஷன்ஷிப்ஸ் வச்சுருக்கோம். நீங்கள் வந்து பல நண்பர்களோட வந்து என்ன பண்ணலாம், ரிலேஷன்ஷிப்ஸ் வச்சுக்கலாம். ஒரு ஸ்டூடெண்ட்டு மெனி ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்ணலாம், ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கும். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் கூட ரிலேஷன்ஷிப்ஸ் வச்சுருப்பாங்க, அது வந்து ஒன்லி ஒன்று. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து மோர் தென் ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்து ரிலேஷன்ஷிப்ஸ் வச்சுருப்பாங்க இல்லையா, ஃப்ரெண்டாக இருப்பாங்க. ஸோ அது வந்து 1-to-many ரிலேஷன்ஷிப்ஸ். ஒன் ரோ இன் டேபிள் A is linked to many rows in a table. இப்போ டேபிள் ஏன்னு சொல்லிட்டு டேபிள் ஏல இருக்கக்கூடிய ஒரு ரோ வந்து நம்ம வந்து லிங்க் பண்ணுறோம். மெனி ரோ கூட வேற ஒரு டேபிளை கூட நம்ம வந்து லிங்க் பண்ணிக்கலாம். அது வந்து டேபிள் பி. பார்த்திங்கன்னா டேபிள் ஏ, டேபிள் பி இருக்குது. டேபிள் ஏல இருக்கக்கூடிய ஒரு ரோ வந்து டேபிள் பியில் வந்து மெனி ரோ கூட என்ன பண்ணலாம், லிங்க் பண்ணிக்கலாம். பட் ஒன் ரோ இன் எ டேபிள் பி இஸ் லிங்க்டு டு ஒன்லி ஒன் ரோ இன் டேபிள் ஏ. நம்ம வந்து டேபிள் ஏயில் இருக்கக்கூடிய ஒன் ரோ வந்து டேபிள் பியில் வந்து நம்ம வந்து லிங்க் பண்ணிக்கலாம்.
ஃபார் எக்ஸாம்பிள், one department has many entities. One department has many entities, staff members. ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வந்து நிறையா ஸ்டாஃப் இருப்பாங்க இல்லையா? நம்ம கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்லேயே வந்து நாங்கள் 2 பேர் இருக்கோம். ஒரு சில பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரே டிபார்ட்மெண்ட்டில் வந்து 4 பேர் கூட இருப்பாங்க. இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்னால் 4 ஸ்டாஃப்ஸ் இருக்காங்கன்னா அப்போ வந்து அதுமாதிரி. ஸோ இப்போ டிபார்ட்மெண்ட் வந்து ஒன்று தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1 to many ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது வரும். கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது ஒரு டிபார்ட்மெண்ட்டு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஷிப்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதில் ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது 1 to many ரிலேஷன்ஷிப்ஸ். இங்கே 2 பேர் வந்து கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து தமிழ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து தமிழ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் பார்த்திங்கன்னா வந்து அதுலேயும் வந்து 2 பேர் இருக்காங்க. 1 to many ரிலேஷன்ஷிப்ஸ். அடுத்தது மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஸோ 1 to அது வந்து many ரிலேஷன்ஷிப்ஸ். இது வந்து 1 to many ரிலேஷன்ஷிப்ஸ் ஒரு டிபார்ட்மெண்ட். ஆனால் அதில் ஸ்டாஃப் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. அது வந்து 1 to many. அடுத்தது many to one ரிலேஷன்ஷிப்ஸ். many to one ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா many to one ரிலேஷன்ஷிப்ஸ். ஸோ many to one relationships. ஸோ many to one relationships அப்படின்னா என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா நம்ம வந்து many to one relationships. In many to one relationships, many entities can be related with only one other entities. பார்த்திங்கன்னா many entities இருக்கும். many entities வந்து என்ன பண்ணுறாங்க, நிறையா entities இருக்கும். அது வந்து ஒரே ஒரு entities கூட என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரிலேஷன்ஷிப்ஸ் வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், a number of staff members working in one department. நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து நம்பர் ஆஃப் ஸ்டாஃப் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ மல்டிபிள்ஸ் ரோஸ் இன் ஸ்டாஃப் மெம்பர் டேபிள் இஸ் ரிலேட்டட் வித் ஒன்லி ஒன் ரோ இன் டிபார்ட்மெண்ட் டேபிள். பார்த்தீங்கன்னா வந்து many to one relationships. அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இவங்க 3 பேருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டாஃபு. இவங்க 3 பேர் வந்து ஒரே டிபார்ட்மெண்ட் இருக்காங்க. அப்போ இது வந்து many to one. இது பார்த்திங்கன்னா ஒரே ஒன்று many to one. இந்த 3 பேருமே கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்டு. அதனால் இந்த சைடு பார்த்திங்கன்னா many இருக்காங்க, இந்த சைடில் 1 இருக்குங்க. அப்போ many to one relationships அப்படின்னு புரிஞ்சுதா? இதெல்லாம் வந்து இந்த ஸ்டாஃபில் பார்த்திங்கன்னா வந்து many ஸ்டாஃப் இருக்காங்க. டிபார்ட்மெண்ட் வந்து ஒரே டிபார்ட்மெண்ட்டில் 3 ஸ்டாஃப் இருக்காங்க. இப்போ many to one relationships அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்தது என்னது many to many relationships. many to many relationships சொல்கிறதில்ல, அது many to many relationships occur when multiple records in a table are associated with multiple records in another table. ஒரு டேபிளில் இருக்கக்கூடிய மல்டிபிள் ரெக்கார்ட்ஸ் வந்து வேறொரு டேபிளில் ஒரு அனதர் ரெக்கார்ட்ஸ் கூட வந்து மல்டிபிள் ரெக்கார்ட்ஸ் கூட நம்ம வந்து ரிலேஷன்ஷிப்ஸ் வச்சுக்கலாம். அதில் வந்து டேபிள் ஏன்னு ஒரு டேபிள் இருக்குது, டேபிள் பின்னு ஒரு டேபிள் இருக்குது. இந்த டேபிள் ஏயில் இருக்கக்கூடிய மெனி ரெக்கார்ட்ஸ் வந்து டேபிள் பியில் இருக்கக்கூடிய மெனி ரெக்கார்ட்ஸ் கூட வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ரிலேஷன்ஷிப்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அதான் many to many relationships. ஃபார் எக்ஸாம்பிள், கஸ்டமர்ஸ் அண்டு ப்ராடக்ட். கஸ்டமர் கேன் பர்ச்சேஸ் வேரியஸ் ப்ராடக்ட் அண்ட் ப்ராடக்ட்ஸ் கேன் பி பர்ச்சேஸ்ட் பை மெனி கஸ்டமர். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ நாம் தான் வந்து கஸ்டமர் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து வேறு நிறைய பொருள் வந்து வாங்குகிறோம் இல்லையா? அதாவது பர்ச்சேஸ் வேரியஸ் ப்ராடக்ட் கேன் பி பர்ச்சேஸ்டு பை மெனி கஸ்டமர். ஒரு ப்ராடக்ட் வந்து மெனி கஸ்டமர் வந்து என்ன பண்ணுவாங்க, ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட் அண்டு கோர்ஸு. ஸ்டூடெண்ட் கேன் ரிஜிஸ்டர் ஃபார் மெனி கோர்ஸ் அண்ட் கோர்ஸ் மே பி இன்க்ளூட் மெனி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம என்னென்னு பார்த்தோம்னா ஒரு ஸ்டூடெண்ட் கேன் ரிஜிஸ்டர் மெனி கோர்ஸ். ஸ்டூடெண்ட் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட் மெனி கோர்ஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கோர்ஸ்லையும் மெனி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கலாம்.
கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்டு இருக்குது, எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்குது. இப்போது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் மெனி ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க இல்லையா? ஸோ அடுத்தது புக்ஸ் அண்டு ஸ்டூடெண்ட்டு. த மெனி புக்ஸ் இன் லைப்ரரி ஆர் இஸ்யூடு டு மெனி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ புக்கில் லைப்ரரியில் பார்த்திங்கன்னா மெனி புக்ஸ் இருக்குது. அந்த மெனி புக்ஸுமே வந்து மெனி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இஸ்யூ பண்ணுறாங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்தினோம்னா புக்கு ஸ்டூடெண்ட் கொடுத்துறாங்க. இப்போ C++ புக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறைய பேர் எடுத்துகிட்டு போவாங்க. C++ன்னு ஒரு புக்கு இருக்குது இல்லையா? C++ புக்கு பார்த்திங்கன்னா என்னது, ஸ்டூடெண்ட், இந்த ஸ்டூடெண்ட்டும் எடுத்துருக்காங்க, இந்த ஸ்டூடெண்ட்டும் எடுத்துருக்காங்க இல்லையா? சரி, அது வந்து C++. அடுத்து என்னன்னு சொல்கிறோம், நம்ம வந்து SQL அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கேன். ஸோ இந்த ஸ்டூடெண்ட்டும் எடுத்துருக்காங்க, இந்த ஸ்டூடெண்ட்டும் எடுத்துருக்காங்க. ஸோ அதுமாரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பைத்தான் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இந்த ஸ்டூடெண்ட் எடுத்துருக்காங்க, இந்த ஸ்டூடெண்ட்டும் எடுத்துருக்காங்க. அப்போ வந்து பைத்தான் இது. ஸோ நம்ம வந்து புக்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மோர் தென் புக்ஸ் இருக்குது, C++, SQL, பைத்தான். அதுமாரி வந்து ஸ்டூடெண்ட்டும் வந்து மோர் தென் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதான் மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். த ரிலேஷனல் மாடல் வாஸ் இன்வென்டட் பை எட்கர் ஃப்ராங்கோட், ஃபாதர் ஆஃப் ரிலேஷனல் டேட்டாபேஸ். ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் ரிலேஷனல் டேட்டாபேஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் ரிலேஷனல் டேட்டாபேஸ்? ரிலேஷனல் டேட்டாபேஸ் ஃபாதர் யார்ப்பா? எட்கர் ஃப்ராங்கோட். அப்படிங்கிறவர் தான் வந்து ரிலேஷனல் டேட்டாபேஸுடைய ஃபாதர். அண்ட் ஏ ஜென்ரல் மாடல் ஆஃப் டேட்டா அண்ட் சப்சிக்வெண்ட்லி ப்ரொமோட்டட் பை கிரீஸ் டேட் அண்ட் ஹியூஜ் ட்ரான் அமங் அதர்ஸ். இது வந்து டு யூ நோன்னு வந்து யார் வந்து ரிலேஷனல் டேட்டாபேஸ்க்கு வந்து ஃபாதர் அப்படின்னா எட்கர் ஃப்ராங்கோட் அப்படிங்கிறவங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்து ரிலேஷனல் அல்ஜிப்ரா இன் டிபிஎம்எஸ். நம்ம வந்து ரிலேஷனல் இந்த டிபிஎம்எஸில் பார்த்திங்கன்னா வந்து அல்ஜிப்ரா வந்து யூஸ் பண்ணுறாங்க. வாட் இஸ் த ரிலேஷனல் அல்ஜிப்ரா? டிபிஎம்எஸில் யூஸ் பண்ணுறது வந்து ரிலேஷனல் அல்ஜிப்ரா. வாட் இஸ் ரிலேஷனல் அல்ஜிப்ரா அப்படின்னு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து வாட் இஸ் a ரிலேஷனல் அல்ஜிப்ரா? The relational algebra was first created by எட்கர் எஃப் கோடு. இது யார் வந்து ஃபஸ்ட்டு ரிலேஷனல் அல்ஜிப்ரா வந்து க்ரியேட் பண்ணாங்க அப்படின்னா வந்து எட்கர் எஃப் கோடு அப்படிங்கிறவர் தான் வந்து ரிலேஷனல் அல்ஜிப்ரா வந்து ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. வைல் அட் ஐபிஎம்மில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இட் வாஸ் யூஸ்டு ஃபார் மாடலிங் த டேட்டா ஸ்டோர்ட் இன் ரிலேஷனல் டேட்டாபேஸ் அண்ட் டிஃபைனிங் கொரீஸ். இது பார்த்திங்கன்னா வந்து எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா மாடலிங் த டேட்டா ஸ்டோர்ட் இன் ரிலேஷனல் டேட்டாபேஸ். நம்ம ரிலேஷனல் டேட்டாபேஸ் வந்து டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க, அதுக்கான ஒரு மாடல். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து டிஃபைனிங் கியூ, ஒரு கியூ வந்து டிஃபைன் பண்ணுறதுக்காகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது தான் வந்து ரிலேஷனல் அல்ஜிப்ரா. ரிலேஷனல் அல்ஜிப்ரா இஸ் ஏ ப்ரொஜரல் கொரி லாங்குவேஜ். இது பார்த்திங்கன்னா வந்து என்ன லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொஜரல் கொரி லாங்குவேஜ் யூஸ் ஃபார் கொரி டேட்டாபேஸ் யூஸிங் SQL. இதில் பார்த்திங்கன்னா வந்து கொரி லாங்குவேஜ் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா எஸ்கியூஎல் அப்படின்னா வந்து ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ். இது வந்து டேட்டாபேஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லாங்குவேஜ் வந்து SQL, ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ். அடுத்து ரிலேஷனல் அல்ஜிப்ரா ஆப்ரேஷன்ஸ் ஆர் பர்ஃபார்ம்டு ரிகர்ஸ்லி ஆன் ஏ ரிலேஷனல் டேபிள் டு yield an அவுட்புட். ரிலேஷனல் அல்ஜிப்ரா யூஸ் பண்ணி நம்ம வந்து சம் ஆப்ரேஷன் பண்ணலாம், அதில் வந்து சம் அவுட்புட் வரும். த அவுட்புட் ஆஃப் திஸ் ஆப்ரேஷன் இஸ் எ நியூ ரிலேஷன்ஸ் விச் மைட் பி ஃபார்ம்டு பை ஒன் ஆர் மோர் இன்புட் ரிலேஷன்ஸ். ஸோ அந்த அவுட்புட் வச்சு ஒன் ஆர் மோர் இன்புட் ரிலேஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம வந்து ரிலேஷனல் அல்ஜிப்ரா. வாட் இஸ் ஏ ரிலேஷனல் அல்ஜிப்ரா வந்து ஸோ எட்கர் எஃப் கோட் அப்படிங்கிறவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரிலேஷனல் அல்ஜிப்ரா வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எதுக்காக க்ரியேட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ரிலேஷனல் டேட்டாபேஸில் வந்து டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க, அதுக்கான மாடல். ஸோ ஒரு கியூ வந்து டிஃபைன் பண்ணுறாங்க, கியூ கொரீஸ், டிஃபைனிங் கொரீஸ்
கொரீஸ் அப்படின்னா வந்து கொஷினரின்னு அர்த்தம். வாட் இஸ் யுவர் நேம், வாட் இஸ் யுவர் ஃபாதர் நேம் இப்படின்னு ஒரு கொஷின் கேட்குறோம்லே அது பேர் தான் கொரீஸ்ன்னு சொல்கிறோம். அதுமாரி நம்ம வந்து இந்த எஸ்கியூஎல்லில் வந்து நம்ம வந்து வேணுங்கிற மாதிரி நம்ம வந்து கொஷின் கேட்டுக்கலாம். ஸோ அதனால் அது பேர் வந்து கொரி லாங்குவேஜ், ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ், ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ்.